தாவேகா தேர்தல்ல அதிக இடங்கள்ல ஜெயிச்சிருந்தாலும் விஜய் அவர்களுடைய ஒட்டுமொத்த ஆட்டத்தையும் முடிக்க திமுகவும் அதிமுகவும் இப்ப ஒன்னு சேர்ந்து தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்க போறதா ரொம்பவே ஒரு பரபரப்பான செய்தி ஒண்ணு இப்ப வெளியாகி இருக்கு. மிக தீவிரமான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கிறதாகவும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் அடுத்து முதலமைச்சரா ஆக போறதா அடுத்தடுத்த அரசியல் நகர்வானது ஒட்டுமொத்த தமிழகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. விஜய் அவர்கள் சொன்னது மாதிரியே இது ஒரு வரலாறு காணாத தேர்தலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தேர்தல் முடிவடைஞ்சோ அதற்கான தேர்தல் முடிவுகள் வெளிவந்தோ அடுத்து யாருதான் ஆட்சி அமைக்க போறா அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் கேள்விக்குறியாவும் இருந்துட்டு இருக்கு. என்னதான் விஜய் அவர்கள் அதிக இடங்கள்ல ஜெயிச்சிருந்தாலும் இன்னும் விஜய் அவர்களுக்கு 10 முதல் 12 சீட்டுகள் கிடைச்சா மட்டும்தான் தாவேகா கட்சி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க முடியும். அப்படின்னா அதிமுக இல்லனா திமுக இந்த கட்சிகள்ல இருக்க வேட்பாளர்களுடைய ஆதரவு பெற்றுதான் விஜய் அவர்கள் இப்போ ஆட்சி அமைச்சு முதலமைச்சரா ஆக முடியும். ஆனா அதோடைய சாத்தியக்கூறு அப்படிங்கிறது 1% கூட இல்லாம தான் இருந்துட்டு இருக்கு. விஜய் அவர்கள் 2 கட்சியையுமே கொள்கை எதிரி அரசியல் எதிரி அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே தவறான வார்த்தைகளோட 2 கட்சியையுமே பயங்கரமா திட்டிருக்காரு. இந்த மூஞ்சியோட அங்க போய் சீட்டு கேட்கறது அப்படிங்கிறது நடக்கவே நடக்காதது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. இது விஜய் அவர்களுக்கு பெருத்த அவமானம் அப்படிங்கறத தாண்டி மாற்றத்தை கொண்டு வரேன்னு சொன்ன விஜய் அவர்கள் எதுக்கு இப்ப எதிரி கட்சிகள்ல போயிட்டு நிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா அவரை எல்லாருமே தப்பா தான் பேசுவாங்க. இதனால விஜய் அவர்களுக்கு கை கேட்டினது வாய்க்கு எட்டலையே அப்படிங்கிற மாதிரி தான் அதிக இடங்கள்ல ஜெயிச்சும் ஆட்சி அமைக்க முடியாம தடுமாறிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு குழப்பத்துக்கு 2 வழிகள் மட்டும்தான் இருக்கு. ஒன்னு விஜய் அவர்கள் பெரும்பான்மையை நிரூபிக்க வெக்கத்தை விட்டு எதிரி கட்சிகள்ல இருந்து வேட்பாளர்களுடைய ஆதரவை கேட்டு தேவையான வேட்பாளர்களோட அவர் ஆட்சி அமைக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா அடுத்தடுத்த இடங்கள்ல இருக்கிற திராவிட கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் ஒன்றிணைஞ்சு ஆட்சி அமைக்க முடியும். இந்த ஒரு விஷயம் தான் இப்ப உண்மையாயிருமோ அப்படிங்கிற மாதிரி தமிழக தேர்தலை அடுத்த நகர்வுக்கு கொண்டு போயிருக்கு. தமிழகத்துல இத்தனை ஆண்டு காலமா திராவிட கட்சிகள் தான் ஆண்டுட்டு வந்துட்டு இருந்தது. இப்ப மாற்று சக்தியா தாவேகா வந்தது எல்லாருக்குமே பேரதிர்ச்சியா தான் இருந்துட்டு இருக்கு. பலர் இதை ஏற்றாலும் இன்னும் பலர் வந்துட்டு நடிகர்கள் கிட்ட ஆட்சியை கொடுக்க முடியாது அப்படின்னும் இந்த 2 திராவிட கட்சிகளும் ஒன்றிணைஞ்சு நல்லபடியா தமிழகத்துல ஆட்சியை நடத்துங்க அப்படின்னு பலரும் இப்ப கருத்துக்கள் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மாதிரியான விஷயங்களானது கர்நாடகா மற்றும் சில மாநிலங்கள்ல தேர்தல் அப்போ அரங்கேறி இருக்கு. அதுலயும் திமுக தாய்க்கழக கட்சியில இருந்துதான் அதிமுக அப்படிங்கிறது பிரிஞ்சு போனது. கொள்கையிலையும் எந்த விதத்திலையும் மாற்று கருத்து இல்லாம தான் இந்த 2 கட்சிகளும் தமிழகத்துல செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. கருத்துகள் வேறையா இருந்தாலும் கட்சிகள் வேறையா இருந்தாலும் கொள்கையில எந்த ஒரு மாற்றமும் இல்லாம திமுகவும் அதிமுகவும் செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. இதனால இந்த 2 கட்சிகளும் தங்களுடைய கருத்து வேறுபாடுகளை விட்டுட்டு திமுகவும் அதிமுகவும் ஒன்றிணைஞ்சு ஆட்சி அமைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கருத்துக்களா இருந்துட்டு இருக்கு. அதிமுக தான் பாஜக கூட்டணியில இருக்கே அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அதிமுக கூட்டணி கட்சிகளே இல்லாம திமுகவோட இணைஞ்சு ஆட்சி அமைக்க முடியும். அதிமுக கூட்டணி கட்சி இல்லாம 47 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக கூட்டணியோட 73 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க. 47 இடங்களையும் 73 இடங்களையும் ஒன்று சேர்த்தா 120 இடங்கள் வரதுனால திமுகவும் அதிமுகவும் ஒன்றிணைஞ்சு ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு இப்போ இந்த தேர்தல்ல ஒரு மிகப்பெரிய அரசியல் திருப்பம் ஏற்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம ரொம்பவே மறைமுகமாவும் ரகசியமாவும் இதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கிறதா சில முக்கியமான செய்திகளும் இப்ப கசிஞ்சிருக்கு. இந்த ஒரு விஷயம் தான் இப்போ விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இப்போ அதற்கான எல்லா பேச்சுவார்த்தைகளும் நடந்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. என்னதான் விஜய் அவர்களுடைய தாவேகா அதிக இடங்கள்ல ஜெயிச்சிருந்தாலும் எதிர்ப்பு அலை அப்படிங்கிறது இப்ப அதிக அளவுல பேச தொடங்கி இருக்கு. தமிழகத்தை திராவிட கட்சிகள் தான் ஆளணும் அப்படிங்கிறதுக்காக பலருடைய விருப்பமானது திமுகவும் அதிமுகவும் ஒன்றிணைஞ்சு தமிழகத்துல ஆட்சி அமைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ எல்லாருடைய கருத்தாவும் இருந்துட்டு இருக்கு. கட்சி வேறுபாடுகளை தாண்டி தமிழகத்துக்கும் தமிழக மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நல்லது நடக்கணும் அப்படின்னா இப்படி ஒரு விஷயத்தை செய்யறதுல எந்த ஒரு தவறும் இல்ல அப்படின்னு பல அரசியல் தலைவர்கள் இந்த ஒரு விஷயத்துக்கு அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவா ஒரு மிகப்பெரிய கருத்தை தெரிவிச்சிருக்காரு. ஆளுமை மிகுந்த அரசியல்வாதிகள் மட்டும்தான் சட்டசபையில இருக்கணும் அப்படின்னும் அந்த வகையில முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தொகுதியில தோல்வி அடைஞ்சிருக்கிறது தனக்கு மிகப்பெரிய வருத்தத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறதா அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு. இப்போ அவர் பேசியிருக்கிற விஷயங்களும் நடக்கிற இந்த விஷயத்துக்கு கிரீன் சிக்னல் கொடுத்த மாதிரி இருந்துட்டு இருக்கு. ஒருவேளை கட்சி வேறுபாடுகள் இன்றி திமுகவும் அதிமுகவும் ஒன்றிணைஞ்சா ஆளுநர் ஒப்புதலோட கூடிய விரைவில் தமிழகத்துல ஆட்சி அமைப்பாங்க. ஒருவேளை ஒத்து போல அப்படின்னா தாவேகா பெரும்பான்மையை நிரூபிச்சுதான் ஆட்சி அமைக்க முடியும். அதுவும் நடக்கல அப்படின்னா அடுத்த 6 மாதத்துக்கு தமிழகத்துல ராணுவ ஆட்சி நடக்கும். அதன் பிறகு யாருமே பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாதனால தமிழகத்துல மீண்டும் சட்டமன்ற தேர்தலானது நடக்கும். இப்ப தமிழகத்துல யார் ஆட்சி அமைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய தமிழ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.